ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா, ஹெல்த்தியா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னையோட vlog பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் Thursday எடுத்தது. ஒர்க்கிங் டேங்கிறதுனால பசங்களும் ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணோம். ஹஸ்பண்டுக்கும் வந்து ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணோம். ஸோ காலையில எழுந்திரிச்சது ஆஸ் யூஷுவல் கடகடன்னு வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. பாத்திரங்கள் எல்லாம் வாஷ் பண்ண பாத்திரங்கள அந்தந்த இடத்துல வச்சேன். வாஷ் பண்ண பாத்திரங்கள்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணா, கிச்சனும் வந்து கொஞ்சம் க்ளீனா இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்கும். ஆஸ் யூஷுவல் என்னோட நாள் வந்து காஃபில தான் ஆரம்பிச்சது. பசங்களாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து காஃபி போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுங்கிறத ஒரு பேப்பரில் நோட் பண்ணிப்பேன். காஃபி குடிச்சிட்டு கையோடி பசங்களுக்கு சத்து மாவு கஞ்சியும் காய்ச்சறதுக்கு அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சப்பாத்தியும் வெஜ் புலாவ் தான் செய்யலான்னு இருக்கேன். சப்பாத்திக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வந்து வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டேன். சப்பாத்தியும் புலாவும் செய்கிறதுனால புலாவுக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதை வாஷ் பண்ணி சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கிடையில் இங்கே சத்து மாவும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக பால் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கையோடி சப்பாத்தி மாவையும் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணிவிட்டு பையனுக்கு கையோடி நாட்டு சர்க்கரை போட்டு கலக்கி ரெடியாக வந்து அவனுக்கு கப்பில் ஊற்றி வச்சிட்டேன். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு செய்கிற தால் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து என்னோடய அம்மா செஞ்ச ரெசிபி இது. அப்போல்லாம் வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்பலாம் நார்த் இந்தியன் ரெசிபீஸ்லாம் தெரியாது. சப்பாத்திக்குன்னா அந்த தால் மட்டும் செய்வாங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சமாக எண்ணெயில் வந்து ஜீரகம் மட்டும் தாளிச்சிட்டு காரத்துக்கு வந்து இதுக்கு பச்சை மிளகா தான், நம்மளுக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அந்த அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துக்கணும். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இந்த தாலுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே வந்து இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் தான். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு கூட சேர்த்துடணும். அந்த பாசிப்பருப்பில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காய்பொடி மட்டும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், இந்த தால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் வந்து மைல்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு புளிப்புக்கு வேணும்னா லெமனை வந்து வெஜ்ஜஸ் மாதிரி கட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். ஸோ சப்பாத்தி சாப்பிடும்போது லைட்டாக லெமன் புழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதான். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ தால் ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து புலாவுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். இதுக்கு கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கணும். இந்த எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கரம் மசாலா பொருட்கள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும்.
இந்த கரம் மசாலா பொருட்கள்லாம் இந்த எண்ணெய், நெய்யில வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். காரத்துக்கு எந்த அளவு வேணுமோ நம்ம சேர்த்துக்கணும். நான் வந்து இன்னைக்கு சின்ன கப் அளவுக்கு தான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கிறேன். அதனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா வந்து ஒரு வெங்காயத்த வந்து நீளமா நறுக்கி சேர்த்துக்கணும். இந்த புலாவும் வந்து ஆக்சுவலா 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். காயெல்லாம் வெட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 10 மினிட்ஸ்ல இந்த புலாவ் செஞ்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கணும். இந்த புலாவுக்கு நான் பீன்ஸ், கேரட் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். காய் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கூட வந்து நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்க்கணும். அரிசியும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணிலாம் வடித்ததுக்கு அப்புறமா சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக வந்து இந்த காய் கூடயே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். பாஸ்மதி அரிசிக்கு நான் வந்து எப்போவுமே 1 கப் அரிசினா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன். இதை வந்து குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுக்கலாம். பாத்திரத்தில் குக் பண்ணுறதா இருந்தால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி நான் மூடி வச்சுருவேன். கடைசியாக வந்து தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துக்காங்க. உப்பு கொஞ்சம் மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா வெந்து வரும்போது அரிசி கூட வந்து சேர்ந்து அது வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் தான் வைக்க போகிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அந்த ஆப்பிள் கட்டர் வாங்கியிருந்தோம், பட் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். இடையில ஒரு நாள் வந்து பையன் தான் வந்து யூஸ் பண்ணலையான்னு கேட்டு எடுக்க ஆரம்பித்தான். ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, டக்குன்னு வந்து கட் பண்ணிடலாம். பட் வந்து நம்ம கட் பண்ணும்போது பார்த்து ஆங்கிளில் பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம வைக்கிற இதை பொறுத்து தான் அந்த சீடு உள்ள போர்ஷன் மட்டும் தனியாக வந்துடும். டக்குன்னு வந்து பீஸாக வந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யூசுவலாக நம்ம வந்து ஆப்பிளை கட் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணியில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இந்த ஆப்பிள் பீஸை கட் பண்ணதை அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிஞ்சு எடுத்து நம்ம பேக் பண்ணோன்னா அந்த ப்ரௌன் ஆகிறது தவிர்க்க முடியும். அதே மாதிரி அந்த இனிப்பும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக என்ஹான்ஸ் ஆன மாதிரி தெரியும் அந்த உப்பு இருக்கிறதுனால. புலாவ் ரெடி ஆகிற நேரத்தில் வந்து ஸ்நாக்ஸும் பேக் பண்ணியாச்சு, சப்பாத்தியும் போட்டாச்சு. இனி எல்லாமே வந்து பாக்ஸில் பேக் பண்ண வேண்டியதான். சின்னவனை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா யூஷுவல் க்ளீனிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மில்க் பிரெட் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணேன். இன்றைக்கி செஞ்ச பிரெட் ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டாகவே வந்திருந்தது. இதுக்கு வந்து மைதா மாவு தான் யூஸ் பண்ணேன். ஒரு 3-3.25 கப் அளவுக்கு எடுத்திருப்பேன். மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதுக்கு கூட வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். இதுக்கு கூட வந்து ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கணும். ட்ரை ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். இங்கே வந்து குட்டி குட்டி பேக்கெட்டில் கிடைக்கும், அதில் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிட்டேன். இங்கே வந்து ஈஸ்ட் வந்து ஹெஃபங்கிற பேக்கெட்டில் கிடைக்கும். குட்டி குட்டி சாஷேவாக எல்லாமே சேர்ந்து ஒரே பேக்காக இருக்கும். இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு முட்டையை லைட்டாக பீட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கப் அளவுக்கு பாலை வந்து லைட்டாக வெதுவெதுப்பாக சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டான டோ ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும்.
நல்ல சாஃப்டான டோவா வந்து நீட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவி இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங்க்கு நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங்னா ஒரு 1லேருந்து 1 1/2 மணி நேரம் அளவுக்கு வந்து நல்ல வார்மான பிளேஸில் வச்சிடணும். இது வந்து டபுள் த சைஸ் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெயை தடவிக்குங்க. இப்போ மூடி வச்சு ஒரு வார்மான பிளேஸில் வைக்கணும். இங்கே வந்து கொஞ்சம் குளிராக தான் இப்போவும் இருக்குது. அதனால நான் ஓவனில் லைட்டை மட்டும் ஆன் பண்ணி அதில் வச்சுட்டேன். ஒன் ஹவரில் நல்லா டபுள் த சைஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி நம்ம எப்படி ப்ரெட்டுக்கு வந்து ஒரு லோஃப் மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி செஞ்சு இது செகண்ட் ப்ரூஃபிங்க்கு செட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி டின்னில் லைட்டாக ஆயில் தேய்ச்சிட்டு அடியில் பேக்கிங் ஷீட் கூட வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த பிரெட் லோஃபை வந்து வச்சிடணும். செகண்ட் ப்ரூஃபிங்னா என்னென்னா அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை மூடி வச்சு ஒரு வார்மான பிளேஸில் ஒரு 1 மணி நேரம் போல் விட்டுறணும். டபுள் சைஸ் ஆகும். இப்போது நல்ல டபுள் த சைஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணும்போது முட்டை சேர்க்கும் போது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து லைட்டாக வந்து மேலே இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கோங்க. அந்த முட்டை வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு கூட கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக தடவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 190 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ண போகிறோம். ப்ரெட்டு பேக் ஆகி முடிக்கிற டைமில் கரெக்டாக மழையும் பெய்ய ஆரம்பிச்சிட்டு அதனால் சரி சின்னவனை போய் கூப்பிட போயிட்டேன். நான் போன நேரத்தில் மழையும் நின்று நல்லா ஸ்கையே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ப்ளூ கலரில் இருந்தது. ப்ரெட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணணும். இன்றைக்கி பேக் பண்ண ப்ரெட்டு நல்லா சாஃப்டாகவே இருந்தது. ஆனால் மைதா மாவு வந்து நான் இங்கே உள்ள மைதா மாவு யூஸ் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக ஊரில் இருக்கிற ப்ரெட்டு மாதிரி செய்யணும்னு ஆசை. பட் இங்கே உள்ள மைதா மாவு யூஸ் பண்ணனால எனக்கு டேஸ்ட் வந்து இங்கே உள்ள ப்ரெட் மாதிரி தான் இருந்தது. நம்ம ஊரில் கிடைக்கிற ப்ரெட் மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் டைம் இந்தியன் ஸ்டோரில் வந்து வாங்கின மைதா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்துச்சுன்னு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு குட்டி இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் உங்களெல்லாம் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறோம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் ராஜி.